ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மதுரை தண்ணி சட்னி தான் செய்ய போறோம். சுட சுட இட்லியோட பரிமாறலாம் வாங்க. சட்டியில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கங்க. 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கங்க. 6 பல் பூண்டு. நிறம் மாறினதுமே பச்சை மிளகாவை 2 வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. கண்ணாடி பதம் வந்தா போதும், பிரவுன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிருங்க. 1 கப் அளவு பொட்டுக்கடலையை ஜார்ல சேர்த்துக்கங்க. ஆற வச்ச பொருளையும் ஜார்ல சேர்த்துக்கங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. தாளிக்க சட்டியில 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்து வச்சிருக்கேன். கடுகு, உளுந்து நல்லா பொரிஞ்சதுமே 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கங்க. இப்போ சாம்பார் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க. நல்லா கலர் மாறணும். 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இப்போ பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருக்க சட்னியை அதில் சேர்த்துக்கங்க. நல்லா தாராளமாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் 2 காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாவோ நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அருமையான ஸ்டைலில் நம்மளோட மதுரை சட்னி ரெடி ஆச்சு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.